ஒரு பெரிய காட்டில் ஒரு குட்டி நரி இருந்தது. அதன் பெயர் லூனா. லூனா ரொம்ப கியூரியாசிட்டி உள்ள பாப்பா. ஒரு நாள் அது காட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தரையில் ஒரு தங்க நிற சாவி கிடைத்தது. லூனா அதை கையில் எடுத்தவுடனே சுற்றியுள்ள காற்று மெல்ல மாறியது போல இருந்தது. அந்த நேரம் திடீரென மரங்களுக்குள்ளிருந்து ஒரு மெதுவான குரல் கேட்டது. இந்த சாவி ஒரு ரகசிய கதவை திறக்கும். லூனா பயப்படவும் இல்லை, ஓடவும் இல்லை. அது மெதுவாக சுற்றி பார்த்தது. அப்போது ஒரு பெரிய பழைய மரம் தானாகவே சத்தம் செய்து திறந்தது. அந்த மரத்தின் உள்ளே ஒரு பழைய கதவு இருந்தது. லூனா அந்த சாவியை வைத்து கதவை திறந்தது. உடனே அந்த கதவுக்குள்ளிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளியில் வந்தது. அந்த ஒளிக்குள் ஒரு மந்திர உலகம் தெரிந்தது. அங்கே பறவைகள் பேசின, மரங்கள் மெதுவாக நகர்ந்தன, நீர் ஒளி மாதிரி ஜொலித்தது. எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருந்தது. லூனா அந்த உலகத்தை ஆச்சரியமாக பார்த்தது. அது சில நொடிகள் மட்டும் உள்ளே சென்றது. அப்போது அதே குரல் மீண்டும் சொன்னது, இந்த உலகத்தை ஒரே முறைதான் பார்க்கலாம். லூனா மெதுவாக வெளியே வந்தது. கதவு தானாக மூடிக்கொண்டது. லூனா சிரித்துக்கொண்டு சொன்னது, இது கனவா இல்ல உண்மையா? ஆனா நான் பார்த்தேன். அந்த நேரம் அந்த குரல் கடைசியாக சொன்னது, ஆனா அந்த சாவி இன்னும் காட்டில் எங்கோ இருக்குது. அடுத்தது யார் அதை கண்டுபிடிப்பாங்க? பார்ட் 2 வில் பார்க்கலாம்.